Hi viewers. So நேத்து ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்றைக்கி சார் இன்றைக்கி 2வது நாள் முதல் ட்ரைனிங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்க்கிங்கே நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும், அதில் ரிவர்ஸ் பார்க்கிங் வேறு சார் சொல்லி தந்திருக்காரு. ஸோ முதல்ல கோன்லாம் வச்சோடனே பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன், என்னடா இதுக்குள்ளே எப்படி நம்ம காரை நிறுத்த போகிறோம், தூக்கினு தான் வைக்க போகிறோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கோன் செட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ டைட்டாக கோன் செட் பண்ணியிருந்தாரு. ஆனால் சார் சொன்ன டெக்னிக் முதல்ல அவர் ஓட்டி காட்டினார், அப்போவே வந்து 50% கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ ஈஸி தான். நான் அதுக்கப்புறம் சார் டெக்னிக்கை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்க வேணும், சார் சொன்னது அப்படியே பண்ணால் லட்டு மாதிரி வந்து உள்ள நின்றுது வண்டி. சூப்பர், கஷ்டமே கிடையாது, கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வந்து பார்க்கிங். அதான் சாரோட டெக்னிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதுதான் ஈஸி, அதுதான் சாரோட டெக்னிக்கே. சார் எதெல்லாம் நீங்கள் கஷ்டம் இதை நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிக்கிற விஷயத்தை தான் சாரோட டெக்னிக் பண்ணால் இவ்வளோதானா அப்படின்னு அந்த பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நேற்றுலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது, நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங் அப்படி தான் இருக்குது. சூப்பர். ஸோ சார் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் ஒரு எப்படி ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணியிருக்காரு அப்படின்றத. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க வியூவர்ஸ், இதுதான் வந்து சார் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங்கில் வச்சுருக்காரு ப்ராப்பராக. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த பக்கமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி தான் கேப் விட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக மெயின்டைன் பண்ண சொன்னேன்னா, ஏன்னா டோரை திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த பக்கம் கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ணி அந்த பக்கம் கொஞ்சம் கேப்பை வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லாவே கேப் கொடுத்துருக்காரு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 அடி வரைக்கும் பின்னாடி வரலாம், பட் நல்லா கேப் விட்டு தான் வண்டியை நிறுத்தியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரோட ரிவர்ஸ் பார்க்கிங். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் வந்து பார்க்கிங்க்கு மட்டுமே தனியாக கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் இப்போ லைவாக வந்து சார் வந்து மாலில் பண்ணும்போது இன்றைக்கி சூப்பராக பண்ணிவிடுவார். ஸோ ஈஸியான மெத்தடில் அழகாக பண்ணியாச்சு. எப்படி சார் மாலில் எடுத்து அப்படி தூள் கலப்பிடுவீங்களா? அவ்வளோதான், இதே டெக்னிக் தானே சார் அங்கேயும். என்ன கொஞ்சம் ஸ்லோப்பு, அதை அடுத்த இதோட பெருசாக வர இருக்கும் பார்க்கிங். அது அவ்வளோதான், இதிலே விட்டுட்டோம், அதில் விட மாட்டோமா? கரெக்ட். ஸ்லோப்பம் கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக. ஆமாம் ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. வெரி குட் சார், தேங்க்யூ. சரி.